Dear student, இந்த வீடியோவில் ப்ராப்ளம் 1 அதனுடைய சொல்யூஷன் ரெண்டையும் பார்த்துடலாம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். Progress Limited issued 50,000 ordinary shares of 10 each, payable 2 on application, 4 on allotment, 2 on first call and 2 on final call. All the shares are subscribed and amount was duly received. Pass the journal entries. இதுதான் சம்மு. இதை பொறுத்த வரைக்கும் சம்மரி பார்த்துடலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் இஷ்யூடு ஷேர்ஸ் வந்து 50,000 ஷேர்ஸ். வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஒரு ஷேர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹10. அதுக்கப்புறம் இந்த ₹10 எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஆன் அப்ளிகேஷன் ₹2, ஆன் அலாட்மெண்ட் 4, ஃபஸ்ட்டு காலில் ஒரு 2, ஃபைனல் காலில் ஒரு ₹2. மொத்தம் இந்த ₹10 இப்படி கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சம்மை பொறுத்த வரைக்கும் அதில் சப்ஸ்கிரைப்டு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். டோட்டல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் 50,000 இருந்தாலுமே கூட பப்ளிக் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 50,000 ஷேர்ஸுமே பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனால் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டேரெக்டாக நம்ம சம் போயிட வேண்டியதான். அதுக்கான சொல்யூஷனை பார்த்துடலாம். சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 1 lakh to ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 1 lakh, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. இந்த 1 lakh எப்படி வந்துச்சுன்னா 50,000 ஷேர்ஸு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணது ₹2, 1 lakh. இந்த அப்ளிகேஷன் மணியை ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh. அதே சேம் அமௌண்ட்டே நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது அலாட்மெண்ட் டியூ என்ட்ரி. அந்த 2 lakhs எப்படி வந்துச்சுன்னா அந்த ஆன் அலாட்மெண்ட் அப்போது ₹4, 50,000 into ₹4 கலெக்ட் பண்ணுறதுனால 2 lakhs வந்துருக்கு. இது வந்து டியூ என்ட்ரி. அப்புறம் அந்த அலாட்மெண்ட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 2 lakh. அலாட்மெண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு காலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh. இந்த ஃபஸ்ட்டு காலுக்கு ₹2 கலெக்ட் பண்ணுறதுனால 50,000 into 2, 1 lakh. இது வந்து டியூ என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ட்ரி மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். இது மணி ரிசீவ் பண்ணுறதுக்கானது. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலை பொறுத்த வரைக்கும் இதில் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh. இதே சேம் தான், ₹2 தான். இப்போ 50,000 into 2, 1 lakh வந்திருக்கு. இது டியூ என்ட்ரி. இது அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி லாஸ்ட் என்ட்ரி, 50,000 into 2 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பண்ணது 50,000 ஷேர்ஸ். அதுக்கான அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் அண்ட் ஃபஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. தேர் இஸ் நோ எனி ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த சம்மு